வணக்கம் மக்களே, நீங்கள் டிஎன்பிசி யூபிஎஸ்சி இது போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஆட்சியர் எக்ஸாம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதில் ஆட்சியர் எக்ஸாமில் இந்த ஆப் எதுக்குன்னா, நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் இதில் லைவ் க்யூஸஸ் எவ்ரி 10 மணி அந்த மாதிரிக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டோன்னே க்ரியேட் யூசர் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ க்ரியேட் யூசரில் நான் என்னோடய இன்ஃபர்மேஷன் நான் டைப் பண்ணிக்கிறேன். சத்யா. ஸோ இதில் மெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஸோ இது என்ன டிஸ்ட்ரிக்ட்? சென்னை. என்ன ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட்டிங். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு வந்துருச்சு. நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதை மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். ஓகே, இந்த மெயிலில் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு, டெம்பரவரியாக ஒரு பாஸ்வேர்டு வரும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி. ஸோ மறுபடியும் நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பாஸ்வேர்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது லாகின் கொடுத்தா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ நான் ரீசெட் பண்ணுறேன். சேவ் பண்ணியாச்சு. ஸோ இதோட லாஜிக் நம்ம மாற்றிடுவோம் கொஞ்ச நேரத்தில். இப்போது நம்ம அந்த புதுசாக ரீசெட் பண்ண பாஸ்வேர்டை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இதில் எல்லா டெஸ்ட்டுகளும் டவுன்லோட் ஆகுது. ஸோ கம்ப்ளீட் அப்கிரேடேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஓல்டு கொஸ்டின், ஸோ குரூப் 2ல் ஓல்டு கொஸ்டின், அப்புறம் யூபிஎஸ்சியில் ஓல்டு கொஸ்டின்ஸில் இருக்குது. டிஎன்பிசியில் குரூப் 1ல் மாடல் கொஸ்டின்ஸ், டிஎன்பிசி ஆல் கொஸ்டின்ஸ். ஸோ இதிலலாம் லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ போய் பார்ப்போம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு மை டெஸ்ட்குள்ளே போங்க. ஸோ இதில் டிஎன்பிசிக்குள்ளே போங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஓல்டு கொஸ்டின்ஸ். ஸோ இதில் எந்தெந்த டெஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இதில் தமிழ், இங்கிலீஷ், இயற்பியல் இதெல்லாம் இருக்குது. இதில் மேக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ செக்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ இதெல்லாம் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன ஆன்சரோ இது செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வரும். ஸோ இதில் இப்படி போனீங்கன்னா ப்ரீவியஸ். இது ஃபஸ்ட்டு கொஸ்டிங்கிறனால ப்ரீவியஸ் டிசேபிள் ஆயிரும். ஸோ இது நீங்கள் என்ன டெஸ்ட்டு இது தமிழ், இங்கிலீஷ் எதில் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இதில் ஒரு சில கொஸ்டின்ஸில் தமிழ் இருக்கும், ஒரு சில கொஸ்டின்ஸு இங்கிலீஷ் இருக்கும், ஒரு சில கொஸ்டினில் டெஸ்ட்டில் ஒரு சில இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கலந்துருக்கும். ஸோ அதில் நீங்கள் எது செலக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் எங்கிட்டும் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் 2, தப்பான ஆன்சர் 2, நாட் ஆன்சர்டு 189. ஓகேங்களா? 200 கொஸ்டினில் இவ்வளோ இது வந்திருக்கு. ஸோ சாரி 193 கொஸ்டின்ஸில் இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் 2,
ஸோ டோட்டல் ஸ்கோர் வந்து 4 அப்படிங்கிறது டாப்பில் இங்கே காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிவ்யூ வித் ஆன்சர் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இதில் எந்தெந்த கொஸ்டின் கரெக்டு, இந்த 193 கொஸ்டின்ஸ் இருக்குது டோட்டல். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கரெக்டு இங்கே ஃபஸ்ட்டே நமக்கு காமிக்கும். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் நம்ம சொல்லியாச்சு, இது நாட் ஆன்சர்ட், ஸோ இது ராங் ஆன்சர், இந்த மாதிரி ரெட் கலரில் காமிக்கும். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக இப்போ நீங்கள் மறுபடியும் இதே டெஸ்ட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு டெஸ்ட் ப்ரிவ்யூ. ஸோ இதில் மறுபடியும் டெஸ்ட்டு வந்து டெஸ்ட் ரிவ்யூ வித் ஆன்சர்ஸ், டேரெக்டாக நம்ம இது ஆன்சர் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு டெஸ்ட்டுக்குள்ளே போனோம்னா இந்த ரிவ்யூ வித் ஆன்சர் இருக்காது. ஒரு தடவை அட்டன் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரோடு சேர்த்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேக் வரும். ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டின்ஸு. ஸோ இதில் இது மாதிரி நீங்கள் இருக்கும். இந்த ஆப்பை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இல்லாட்டி நீங்கள் இது மாதிரி நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின்ஸ். ஸோ இதுலேயும் இருக்கும். ஸோ அதே லாஜிக் தான் எல்லாமே, நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் இதில். ஸோ மெயின்ஸில் இருக்குது, மெயின்ஸில் இல்லைன்னா இதில் உங்களுக்கு எதுவும் வராது. ஸோ இதில் எல்லாமே இன்னும் அப்டேட் பண்ணலை. இது இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியில் அங்கே முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போது போட்டிருக்கு. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா இதில் நான் என்னென்ன செக்ஷனில் நீங்கள் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது இதில் காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ பேக் வரேன். ஸோ மறுபடியும் பேக் ஓகே, இதுதான் இப்போ மெயின் ஸ்க்ரீன் வந்தாச்சு. ஸோ இதில் வேறு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படின்னா வியூ குவிஸ். இதில் வந்து நம்ம குவிஸஸ் டெய்லியும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதில் இருக்கிற டெஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் குவிஸ்ஸு. ஸோ குவிஸ்ஸில் எப்படின்னா ஒரு 10 கொஷின் தான் இருக்கும். இது வந்து ஒரு சாம்பிள் குவிஸ்ஸு. ஸோ இதில் ஒரு 2 கொஸ்டின்ஸாக இருக்குது. அது போக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் 10 கேள்வி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகே. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது குவிஸ் நடந்தது. ஸோ இது வந்து பழைய டீட்டெயில்ஸ் வருது. ஸோ இது இஷ்யூ ரெக்டிஃபை பண்ணுறோம். ஸோ ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ரிவ்யூ வித் ஆன்சர், ஓகே இது கரெக்டு, இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. ஸோ இதெல்லாம் குவிஸ்ஸு. இந்த லைவ் குவிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ லைவ் குவிஸ்ஸு டெய்லியும் 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு நமக்கு நோ குவிஸ் இஸ் ஷெட்யூல் டுடே, April 1 அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கலான்னு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் ஆட்சியர் ஐஏஎஸ் ஆப்பும் வச்சுக்கோங்க, இதுவும் வச்சுக்கோங்க. ஸோ எதாவது இன்ஃபர்மேஷன்னா அதுலேயும் வரும், இதுலேயும் வரும், நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நோ குவிஸ் டுடே இதை வச்சாச்சு. ஸோ இதில் வந்து குவிஸ் ஸ்டார்ட் டைம் இருக்கும். ஸோ இதில் நோ குவிஸ் டுடே அப்படிங்கிறது இப்போ வந்துடுச்சு. குவிஸ் இருந்துச்சுன்னா அது எந்த டைமில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இங்கே காமிக்கும். ஸோ இதான். ஸோ இப்போ செட்டிங்ஸில் நமக்கு சேவ் யூசர் நேம் இது இருக்கும். இது வந்து நம்ம ஸ்க்ரீன் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது காமிக்கலாம். ஸோ இது வந்து சைஸு. இப்போ நீங்கள் டேப் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸாக வச்சு நீங்கள் இப்போ கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய லெட்டர்ஸாக இருக்கும். இப்போ உங்கள் மொபைல் வந்து சின்ன மொபைல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேக் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் ஐக்கான் சின்னதாக வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த சைஸை சின்னதாக வச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு சின்னதாக தெரியும் எல்லாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்கள் மொபைல் சிறுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலைன் ஆகி இந்த மாதிரி சின்னதாக காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அது போக நெக்ஸ்ட் என்னென்னா எதுவும் இப்போது ஃபீட்பேக் எதுவும் அனுப்பணும், மெயில் அனுப்பணும் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த ஃபீட்பேக்கை சொல்லி அனுப்புங்க எங்களுக்கு. எதுவும் ஒர்க் ஆகலை, எதுவும் இஷ்யூனா நாங்கள் ரிசால்வ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதில் அபவுட் ஸ்க்ரீன். ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன இருக்குது, நாங்கள் யாரும் ஷேர் பண்ண மாட்டோம், அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அவ்வளோதான். உங்கள்கிட்ட வந்து காசு எதுவும் நாங்கள் கேட்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெவலப்பர் மெயில் ஐடி. இது ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ ஆப்பில் எதுவும் பிரச்சனைனா இதில் சொல்லலாம். ஃபங்க்ஷன் எதுவும் டெஸ்ட்டில் எதுவும் கொஸ்டின் தப்பாக இருந்துச்சுன்னா இந்த ஃபீட்பேக்கை கிளிக் பண்ணி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சர்ச் வித் வேர்டு. ஸோ இதுவும் ஒரு செம்ம ஃபியூச்சர். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா இதில் காமிக்கும். ஸோ இதில் சர்ச் வித் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டோன்னா இந்தியா அப்படிங்கிறது எதுலலாம் இருக்குது
எந்தெந்த கொஸ்டின்லலாம் இந்தியா அப்படிங்கிறது இருக்கோ நான் கொஞ்சம் சைஸ் கூட்டிக்கிறேன். இந்தியா அப்படிங்கிறது இருக்கோ நமக்கு காமிக்கும். நான் இன்னொருக்க சர்ச் பண்ணுறேன். இந்தியா. ஸோ வேர்ல்ட்ஸ் இதில் இந்தியா அப்படிங்கிறது ஆன்சரில் இருக்குது. ஆன்சரில் இருந்தாலும் அது எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். ஸோ இது ஜென்ரலாக எல்லாமே காமிக்கும் நமக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் சர்ச் லிஸ்ட்டை வச்சு நம்ம ஆன்சர் அட்டன் பண்ணிக்கலாம். இந்தியா, இதில் இந்தியா இங்கே இருக்குது, நீங்கள் இந்தியான்னு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? இதை கம்ப்ளீட் டெஸ்ட்டு கொடுத்து நம்ம எல்லாத்தையும் ஆன்சர் வச்சு பார்த்துக்கலாம், ஆன்சரோடு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதில் நம்ம இன்னொன்று என்னென்னா பாலிட்டிக்ஸ். ஓகே, பாலிட்டிக்ஸ்ன்னு போடுவோம், இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இல்லைனா நமக்கு கீவேர்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடும். ஓகே. ஸோ இதில் நம்ம தமிழ் சர்ச் ஆகுமான்னு தெரில, பட்டு நம்ம பார்ப்போம். கைஸ், இந்தியா இது இப்போது இந்து தமிழில் நம்ம சர்ச் பண்ணாலும் இது சர்ச் ஆகுது. ஸோ இந்த ஃப்யூச்சர் ரொம்ப நல்ல ஃப்யூச்சர், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் நம்ம அப்டேட் டெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் அப்டேட் ஆகும். லேட்டஸ்ட்டுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே அப்டேட் ஆகும். அப்டேட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கம்ப்ளீட்டட்னா ஓகே வந்துடும். ஸோ இது நம்ம யூடியூப் சேனலுக்குரிய லிங்க்கு. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளோட யூடியூப் சேனலுக்கு போகும். டெவலப்பர் இது நம்ம டெவலப்பருக்கு வெல்சன் இன்ஃபோ மீடியா. ஸோ இதுக்கு நமக்கு போகும். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ப்ளஸ் இது நீங்கள் லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா லாக் அவுட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ஆப்பை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் இந்த வீடியோவும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.